ஹாய் விவோஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நந்தனம் சிக்னல் வந்து கரெக்டாக ஒரு 650 மீட்டரில் ஒரு 2 BHK ரீசேல் ஃப்ளாட் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ வந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நந்தனம் சிக்னல், அங்கேருந்து இது வந்து சாம்பர்ஸ் ரோடு. ஸோ இது அப்படியே உங்களுக்கு வந்து இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிகே மூப்பனார் ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃப்ளேவருக்கு முன்னாடி வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல், இதுக்கு பேக் சைடு, அப்படியே பேக் சைடில் தான் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் வந்துவிட்டோம். கரெக்டாக நந்தனம் எக்ஸ்டென்ஷன் 11th ஸ்ட்ரீட் இது. ஸோ உங்களுக்கு நந்தனத்துலேயே வந்துருந்தது, இதோ பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் கரெக்டாக. இதுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு வந்து அந்த ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கோட்ருப்புறத்தில் வந்து உங்களுக்கு ஜிகே மூப்பனார் அந்த ஃப்ளேவரில் வந்து ஏற ஜங்ஷன் அது. ஸோ உங்களுக்கு வந்து வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல் பேக் சைடும் வந்துட்டு வரலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த சைடு காமிச்சு இல்லையா, இப்போ இந்த கோட்ருப்புறத்துலேருந்து வர இந்த வழியும் வந்துட்டு வர முடியும் உங்களால். இப்போ அந்த 2 ரோடு பார்த்தோம் இல்லையா, அந்த 2 ரோடுக்கும் இது வந்து கார்னரில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும். இப்போ உள்ளே போய் பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி இது உள்ளே இருக்குது. செகண்ட் அப்பார்ட்மெண்ட்டு தான் அது. பார்த்துருவோம், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இது வந்து கார் பார்க்கிங் மார்க் போட்டிருக்காங்க, பட் யாரும் கார் வந்து உள்ளே விடலை. எல்லாமே வந்து 2 வீலர் தான் விட்டுருக்காங்க. பட் கார் விட்டாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எடுக்கிறதுக்கு. 1 by 1 விட்டால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இவங்க போட்டிருக்க லைன் வந்து ரைட் அண்ட் லெஃப்டாக போட்டிருக்காங்க. இப்போ நந்தனம் டு சாம்பர்ஸ் ரோட சிக்னல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த சிக்னல் அதாவது ஜிகே மூப்பனார் ஃப்ளேவருக்கு கீழே இருக்க சிக்னல் ஜஸ்ட் இந்த ஃப்ளேவர் தான் அது. அதுலேருந்து 2வது பில்டிங் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக லேண்ட் ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து 1.25 கிரவுண்டு. அது டோட்டலாக வந்து 1.25 கிரவுண்டு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 6 ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது. G+1 பண்ணியிருக்காங்க அதில். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ட்ரன்ஸ் வந்து இந்த சைடில் தான் இருக்குது. இந்த ஸ்பேசேஜோட வித்து பார்த்தீங்கன்னா 5.5 ஃபீட். அது ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதிகமாக கிடையாது இல்லை, கீழே 3 வீடு மேலே 3 வீடு அவ்வளோதான். டோட்டலாக 6 ஃப்ளாட்ஸ் தான் இங்கே இருக்குது. ஆக்சுவலி என்கிட்ட சொன்னது என்னென்னா, உங்களுக்கு வந்து லேண்டு காஸ்ட்டு தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. இதுதான் ஃப்ளாட்டு. நம்ம எப்படி இந்த சைடு தான் வரப்போகிறோம். ஸோ இப்போ இருந்தாலும் நான் வந்து மெயின் டோர் காமிச்சிடுறேன். மெயின் டோர் கீ வந்து நம்மக்கிட்ட இல்லை. நான் வர்ற டயத்தில் வந்து சர்வெண்ட்டால் வர முடியல. அதனால் இந்த சைடில் இந்த கீ வந்து யூஸ் பண்ணி விண்டோ சைடில் நம்ம போக போகிறோம். இருந்தாலும் நான் மெயின் டோருக்கு காமிச்சிடுறேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 வீடு, ரைட் சைடில் 1 வீடு, இங்கே வந்து 2 வீடு, டோட்டலாக வந்து 3 வீடு. இது தாங்க மெயின் டோர். இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லணும்னா 850 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா. யூடிஎஸ் பொறுத்தளவுக்கு வந்து 595 ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் வர அளவுக்கு ஒரு 1/4 கிரவுண்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு விண்டோ. அது விண்டோவிலே வந்து லாக் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மேபி வந்து இந்த சைடு வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு வரீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவங்க வச்சுருந்தாங்க. இருந்தாலும் வந்து நமக்கு மெயின் டோர் கீ இல்லைன்றதுனால நம்ம இப்படி வருவோம். ஒரு உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய ஹால் இது. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து 20 இயர்ஸ் ஓல்டு. இது ஆக்சுவலி அவங்க சொல்லி கொடுக்குறது என்னென்னா, லேண்டு காஸ்ட்டு தான் வந்து ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ அதே டைல், 1:1 டைல் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மெயின் டோர் பார்த்தோம் இல்லையா, ஸோ இதுதான் வந்து மெயின் டோர் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி வர்றதுன்னா நம்ம இப்படி தான் வருவோம். இருந்தால் உள்ளே இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ நல்ல ஸ்பேசிஸாக வந்து ஒரு ஹால், 2 பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. 20 இயர்ஸ் பில்டிங்கிறதுனால வந்து ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருந்தது. எங்கேயும் வந்து கிராக்கு விட்டு அப்படியே உடஞ்சி எதுவுமே அந்தளவுக்கு ஆகலை. நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல் வச்சு ரிவர் சாண்ட் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பில்டிங் பொறுத்தளவுக்கும் இந்த மாடல் கிச்சன் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு கண்டிஷன் பொறுத்தளவுக்கும் வந்து ஒரு 60 to 70% தான் வந்து ஓகே ஆகிற மாதிரி இருக்கும் இந்த வுட்டு பொறுத்தளவுக்கும். சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக வந்து டைல்லாம் போட்டு ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பில்டிங் பொறுத்தளவுக்கும் வந்து இது வந்து ஆக்சுவலி வந்து யூடிஎஸ்க்கு தான் வேல்யூ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும். இங்கே நந்தனத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரைஸுன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷன் சொல்லலாம். அது நீங்கள் வந்து வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருக்கேன். நல்ல லொக்கேஷன் அது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடிஎஸ்க்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து வேல்யூ போட்டிருக்காங்க. அவங்க பில்டிங் வேல்யூ எதுவும் அந்தளவுக்கு போடல.
ஏன்னா இங்கே வந்து லேண்டு மினிமம் வந்து 5 to 7 crore வரலையும் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. நான் சொல்கிறது வந்து பர் கிரவுண்டு 5 to 7 crore வரலையும் இங்கே போயிட்டுருக்கு. பட் ஆனால் வந்து வேக்கண்ட் லேண்டே இல்லை, அந்தளவுக்கு வந்து டிமாண்டில் போயிட்டுருக்கு இந்த ஏரியா பொறுத்தளவுக்கும். ஸோ இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இல்லை. ஸோ சப்போஸ் வந்து கார் பார்க்கிங் நீங்கள் விடணுன்னால் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து 1 by 1 விட சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே போல் ஒரு கண்டிஷன் இங்கே உள்ள எனக்கு தெரில. பட் இருந்தாலும் வந்து இது சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, கார் பார்க்கிங் வேணும்னா அப்படி விடலாம், ஆனால் யாரும் கார் பார்க்கிங் உள்ளே விடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நீங்கள் டேரெக்டாக வரும்போது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 595 square feet வந்து யூடிஎஸ் இருக்கும்போது கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து ஜேவி போகும்போது ஒரு நல்ல அப்ரிஷியேஷனோடு உங்களுக்கு இருக்கும். இல்லை இதிலே வந்துட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டல் விட்டாலும் நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி தான். அது ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு லோன் போனாலும் இமீடியட்டாக நீங்கள் லோன் போக முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு 2 பெட்ரூமே வந்து நல்ல வென்டிலேஷன் இருக்கும். உங்களுக்கு டபுள் சைடும் வந்து உங்களுக்கு விண்டோஸ் இருக்கும். நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு டைல் மாற்றணுன்னா மாற்றலாம், இல்லை ஆஸ் இட் இஸ் கண்டிஷனே நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 50 to 1 lakh வரலையும் செலவாகும். மற்றபடி எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணி ரெடி தான் வச்சுருக்காங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணணுன்னால் நீங்கள் அப்படி பண்ணலான்றது தான் சொல்ல வந்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து வார்ட்ரோப் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டாய்லெட் கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது. இதுக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்கனால் 1,15 lakh ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். உங்களுக்கு நந்தனத்தில் இதே சேம் லொக்கேஷனில் நீங்கள் பிராண்ட் நியூ வாங்கினீங்கனால் ஃப்ளாட்டு கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து 70,000 to 22,000 வரலையும் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு. நந்தனம், தி நகர், கோட்டூர்புரம் இந்த சரௌண்டிங்கில் வந்து ஒரு 2 BHK ஃப்ளாட்டு ரீசேல் ஃப்ளாட்டு வந்து கம்மியான பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கீங்கனால் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு சைட் விசிட் பாருங்கள். கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.